நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா மேம். பிடிவாதமா இருப்பாங்கன்னு சொல்லலாம், உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லலாம், இல்ல பேசியே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம், இல்ல அவங்க பேசின மறுவார்த்தையே கிடையாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற ரிஷப ராசினியர்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அவங்க குரு பயிற்சி எப்படி இருக்கு? கண்டிப்பா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருப்பாங்க. எதுல தெரியுமா? என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க தெரிஞ்சும் நான் மனதளவுல அவங்க கூட அட்டாச் ஆயிட்டேன், என்னால உங்களை விட்டுற முடியாது அப்படின்றத பிடிவாதமா இருப்பாங்க. இவங்களுக்கு ஏமாத்த தெரியாது, இதுங்கதான் ஏமாந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி எதுன்னா ரிஷபம் தான் சொல்லணும். நல்லபடியா பேசியே ஏமாத்திடுவாங்க. உன்ன மாதிரி உண்டா, பெருமைக்கு மகிழ மாட்டாங்க. சாப்பிடுமா, நீ எவ்வளவு அழகா இருக்க, ஒத்த வார்த்தை போதும் ரிஷபம் முழுசு பிளாட் ஆகிறதுக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபம், பெரும்பாலும் ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க ரொம்ப நாளா நல்லா இல்லை மேடம், நாங்க பிறந்ததுல இருந்தே நல்லா இல்லை. இன்ஃபேக்ட்மா என்னோட ரிசர்ச்சே ரிஷபத்தை ஓரியன்ட் தான். புரியுதுங்களா? நான் ரிஷபத்தை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணதான் நிறைய பேர் நான் எந்த ராசியை பத்தி பேசினாலும் சொல்லுவாங்க, மேடம் மிதுனம் போல, மேடம் சிம்மம் போல, நம்ம ரொம்ப டம்மி பீஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதாவது ரிஷபம் பேஸ் பண்ணி தான் என்னோட ஒரு ரிசர்ச்சே வந்துச்சு. ரிஷபத்துக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்றதா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேடுதல் நம்மளை பத்தி தான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்மளை பத்தி தேடதான் வாழ்க்கையில நிறைய விஷயம் புரிய வருது. ரிஷபத்துக்கு எப்பயுமே எதிர்பார்க்கறது அன்கண்டிஷனல் லவ். மக்கா இது ஊர்லயே இது இல்லை, அதை நீ எதிர்பார்க்காத அப்படின்றது எனக்கு ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சிருச்சு. ரிஷபம் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு ஒரு ராசி ரிஷபம். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும், இன்பில்ட்டாவே நிறைய உழைக்கக்கூடிய எண்ணம்ன்றது இருக்கும். சனிக்கு உழைக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். சனி தான் பெரும்பாலும் நிறைய பேரை கெடுக்கிறவன். இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கா. இவங்க ஏன் நல்லா இல்லை, இவங்களோட அன்கண்டிஷனல் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க. இது உலகத்திலே பஞ்சம் அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்க. 20 வயசுல புரிஞ்சுக்கினாங்கன்னா 40 வயசுல வந்து பெரிய லெவலில் சாதிப்பாங்க. 40 வயசுல புரிஞ்சுக்கினாலும் 60 வயசுல சாதிச்சுவாங்க. 60 வயசுல புரிஞ்சுக்கினாலும் 65 வயசுல சாதிப்பாங்க. இதுதான் ரிஷபம். நாளைக்கு நான் சாவ போறேன்னா கூட இன்னைக்கு நான் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி நீட்டா போய் உட்காரு, அதுதான் ரிஷபம். உள்ளுக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவன் நான் தான் அப்படின்ற மாதிரியே உங்க ஒரு அவுட்லுக்கை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபம் இப்போ ஆல்ரெடி சனி லாபஸ்தானியா இருக்கா. நீ ஒரு தொழில்னு ஒன்று செஞ்சா போதும் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல சனி இருக்கா. ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டம் நோ ஹோம் மேக்கர், நோ ஹவுஸ் ஒய்ஃப், எல்லாருமே வேலை செய்யணும், கண்டிப்பா செய்யணும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சனி லாப சனியா இருக்கா, நிறைய லாபத்தை கொடுக்க போறா. ராகு பகவான் 10ஆம் பாவம், நீ தொழில்னு ஒன்று செய்யுமா, உன்னை பெரிய லெவலில் நான் மாத்திடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இப்போ குரு பகவான் 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்காரு. 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர தைரியஸ்தானம். பொதுவாக ரிஷபம் இந்த மாதிரி தேவையில்லாத முயற்சிலாம் செய்யும். நிறைய நேரம் இந்த அன்பு அப்படின்ற மாதிரியே அது லைஃப் ஓடும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட எனர்ஜி அவங்க பாசிட்டிவாக பெரிய லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காலகட்டம் ரிஷபம் தனக்காக வாழணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா முக்கியமா, ஏன்னா 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடங்கள்மா. அப்ப நீ ஒரு நல்ல விஷயத்த முயற்சி பண்ணு. நல்ல விஷயத்த முயற்சி பண்ணா இந்த காலகட்டம் நீ சாதிப்ப. அதுக்கும் மேல 3ஆம் பாவம் அப்படி 3ஆம் பாவத்துல குரு பகவான் வந்து அமர்றாரு அப்படின்ற பட்சத்துலமா என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவாற்றலும் எழுத்தாற்றலும் மேலோங்கும். அப்ப பொதுவா நீங்க முப்பெரும் தேவியர்களை பார்த்துப்பீங்க. பார்வதி எப்படி அமர்ந்திருக்கா, அதே மாதிரி மகாலட்சுமி எப்படி அமர்ந்திருக்கா, சரஸ்வதியை பாருங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பா. ஞானம், கல்வி, ஞானச்செருக்கு அப்படிம்பாங்க. அந்த ஞானச்செருக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு. 1-2 தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் நீ சக்சஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கும் மேல குருனோட பார்வை 7, 9, 11ஆம் பாவத்தை பார்க்குது, 7ஆம் பாவத்தை பார்க்குது. ஒரு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு அப்படின்றது தேடி வரும். திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு, ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2வது திருமணம் வரும். என்ன கேட்டா நீ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத. ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி 2வது திருமணம் மட்டும் உனக்கு சூப்பரா வரப்போகுது. நீ தயவு செஞ்சு சாதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இதை எடுத்துக்கோ அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். புரியுதுங்களாம்மா? ஆனா அப்படி வரத்துக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு புரிதல் அப்படின்றது வரத்துக்கு பிராப்தம். ஓரளவுக்குமா, இப்ப நம்ம எல்லாம் பெரிய லெவல்ல எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் சினிமால பாத்துக்கணும், டிவியில பாத்துக்கணும், அந்த மாதிரிதான் பாத்துக்கணும். ஓரளவுக்கு புரிதல். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பானோட சப்போர்ட் கிடைக்கும், அப்பானோட ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நீ தொழில்னு ஒன்று செய், லாபத்தை நானும் கொடுப்பேன் சனியும் சொல்றாரு, குருவும் சொல்றாரு. தொழில்னு ஒன்று செஞ்சா போதுமா. இருந்தாலும் அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல மேம், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. சுகஸ்தான கேதுமா. சுகஸ்தானத்துல கேது அப்படின் போது இவங்க ஆரோக்கியத்துல கவனம் வேணும், அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். 2 சிம்பிளான விஷயம் தான், வேற பெருசா யோசிக்க வேண்டியது. ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போல இந்த மாதிரி பரிகாரம்? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்குடித்திட்டை அப்படின்ற ஊர் இருக்கு, அங்க வசிஷ்டேஸ்வரர் அப்படின்ற இருக்காரு. வசிஷ்ட முனிவர் வழிபாடு பண்ண சிவஸ்தலம். அங்க போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. இவங்க அட்லீஸ்ட் 2 முறையாவது போயிட்டு வசிஷ்டேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. அந்த தடங்கள் தாமதங்கள் அதெல்லாம் இல்லாம எல்லாமே நேர சக்சஸ் நோக்கி போறதுக்கு. அதுக்கும் மேல வீட்டுல அம்பிகையினோட வழிபாடு, தினம்தோறும் அபிராமி அந்தாதி ஒரு பாடல் பாராயணம். யாரெல்லாம் என்ன கெடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட வராங்கன்னா அவங்களா விலகிடுவாங்க. நான் பெருசா யோசிக்க வேண்டியதில்லை, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ரிஷப ராசியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க.